ஒருவேளை நம்ம வந்து பாசிட்டிவோ, நெகட்டிவோ இன்னும் ஒரு விஷயத்த நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு பகிர்ந்துக்கிட்டே இருக்கோம். ஃபார்வர்ட் மெசேஜ் அப்படின்ற ஒரு வாயிலாக வந்து பகிர்ந்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்றது வந்து, நமக்கு ஏதாவது கர்ம வினைகள், இல்ல ஏதாவது கர்மாக்கள கொண்டு வந்து சேர்க்கிற மாதிரி ஒரு விஷயத்த குடுக்குமா சார்? முதல்ல கர்மாங்கிறதெல்லாம் ஒரு பெரிய கான்செப்ட். நம்ம அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்ம என்ன பார்க்குறோம், நம்ம என்ன செயல்பட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிறத கான்ஷியஸா பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா, நம்ம இதிலேருந்து விடுபட்டுருவோம். ரொம்ப ம். சிம்பிள். இப்போ இதெல்லாம் நம்ம சப்கான்ஷியஸ்ல பண்ணிட்டு இருக்கோம். இல்லன்னா அன்கான்ஷியஸ்ல பண்ணிட்டு இருக்கோம். கரெக்ட்டா சொல்லணும்னா. ஒரு ஒரு தூக்க நிலையில எப்ப பார்த்தாலும் WhatsApp பார்க்குறது, எப்ப பார்த்தாலும் Instagram பார்க்குறது. சில பேருக்கு Instagram பார்க்குறதே ஒரு தொழிலா இருக்கு. உண்டு சார். காலையில ஒரு 1 மணி நேரம், அப்புறம் ம். மதியம் ஒரு ஆஃபீஸ் டைம்ல கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைச்சதுன்னா, அப்புறம் மதியானம், ஈவினிங் ரைட் இன்னைக்கு நம்மளும் Instagramல வரோம். எல்லாரும் YouTubeல வரோம். இது ஒரு பெரிய வரவேற்பு தான். பட் இருந்தாலும் கூட, அத நம்ம எப்படி அப்ராப்ரியேட்டா பயன்படுத்துறோம்? ரொம்ப ம். சிம்பிளா பாருங்க. நீங்க எந்த லெவலுக்கு இந்த ஃப்ரேம்ஸ பார்த்துக்கிட்டே இருக்கீங்களோ, உங்களுக்கு தேவை உள்ள மெசேஜ், தேவையில்லாத மெசேஜ், இல்ல YouTubeல நெறைய நான் அத பார்க்குறேன், இத பார்க்குறேன், தெய்வத்துக்கு அத பார்க்குறேன், இத பார்க்குறேன். நீங்க எவ்வளோக்கு உள்ள அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ, அந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் உங்களோட உள்நாக்குல ஸ்டோர் ஆகும். ம். ஏன் உள்நாக்குல ஸ்டோர் ஆகுது அப்டின்னா, இந்த உள்நாக்கு எல்லாத்தையும் உங்கள கிரகிச்சு வச்சுக்கும். நீங்க என்னலாம் சொல்றீங்களோ, நீங்க கேட்கிற வார்த்தை பூரா எங்க போய் ஸ்டோர் ஆகுதுன்னா, மூளையில இல்ல. ம். உங்க உள்நாக்குல தான் போய் ஸ்டோர் ஆகுது. ம். இதுதான் என்ன பண்ணும், திருப்பி நமக்கு எடுத்துக் குடுக்கும். அன்னைக்கு அவன் அத சொன்னான்ல, இன்னைக்கு இவன் இத சொன்னான்ல. இன்னைக்கு ஏன் தெரியுமா யாரும் யார்கிட்டயும் பேசிக்கிறது இல்ல? நம்ம நெனச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம ஒருத்தர்கிட்ட ஒரு பிரியத்திலருந்து நம்ம விலகிட்டோம். இன்னைக்கு வந்து நம்ம எல்லாரும் நியூக்ளியர் ஆயிட்டோம். யாரும் யார்ட்டயும் பெருசா அன்பு பரிமாறுறதில்ல. எல்லாம் சரிதான். ஆனா அதெல்லாம் தாண்டி, இப்ப நான் ஒருத்தருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பேன் இல்லையா? இல்ல ஒரு நபர் இன்னொரு நபருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பார் இல்லையா? இந்த மெசேஜ்ல என்ன இருக்கோ, அது சேர் போட்டு அவங்க மனசுல உட்காந்துரும். ம். இந்த நபர் இப்போ எக்ஸ்ங்கிற ஒரு நபர் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு, ஒரு ஃபார்வர்ட் பண்ணியிருக்காருன்னா, அந்த மெசேஜ் கன்டென்ட் என்னவோ, அதோட சுருக்கமா அந்த எண்ணம் என்னவோ, அந்த எண்ணம் இங்க வந்து விதைச்சிரும். ம். நீங்க அவர்கிட்ட சண்டை போடணும்னு அவசியமே இல்ல. நீங்க அனுப்புன மெசேஜே உங்கள அவர்கிட்ட இருந்து விலக்கி வச்சுரும். இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இதனால தான் எதிர் வீட்ல யாரையும் பேசிக்கிறது இல்ல. பக்கத்து வீட்ல யாரும் பேசிக்கிறது இல்ல. அண்ணன் தம்பிங்களே எல்லாரும் மெசேஜ்ல தானே பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமா. யாரும் வீட்ல போய் உட்கார்ந்து ஒரு ரிலாக்ஸா யாரும் நேர்ல போய் பேசணுங்கிற அந்த எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா விலகிடுச்சு. காரணம் என்னன்னா, இதுதான். நம்ம சில நேரம் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு இண்டிவிஜுவல்ங்கிறத இப்ப தான் உணர ஆரம்பிச்சுட்டோம். ம். யாரும் யாரோடையும் பெருசா பழகிக்கிறது இல்ல, பேசிக்கிறது இல்ல. சும்மா ஒரு பேருக்காக ஏதோ நமக்கு நாமே அப்படின்றத உணர ஆரம்பிச்சுட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸு கெட் டுகெதர் அதெல்லாம் ஒரு பேருக்காக நடக்குதே தவிர, ம். உள்ளார்த்தமா பார்த்தோம்னா, உட்கார்ந்து யாரும் யாரோடையும் மனசு விட்டு பேசுறது இல்ல.